ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான ட்ரை நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் லட்டு தான். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு அரை கப் அளவு பாதாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை கப் அளவு முந்திரி பருப்பு, அதாங்க அண்டிப்பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவு பிஸ்தா, அதையும் சேர்த்துட்டு பாதாமையும் அண்டிப்பருப்பையும் மட்டும் நான் தண்ணியில் லைட்டாக அலசிட்டு சேர்த்துருக்குறேன். பிஸ்தாவை அந்த ஓட்டிலேருந்து உடச்சி அதை டைரெக்டாக போட்டுட்டேன். இப்போது இந்த மூணுத்தையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துகிட்டே இருக்கணும். ஆயிலோ இல்லை நெய்யோ எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த மாதிரி நல்லா அங்கங்கே பிளாக்காக வர வரைக்கும் நம்ம இதை மூணுத்தையும் நல்லா வறுத்தெடுத்துட்டு அதை ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவு வால்நட் சேர்த்துக்கலாம். இதை தனியாக தான் வறுத்தெடுக்கணும், அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு வறுத்தெடுத்ததுக்கப்புறமா ஆல்ரெடி பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மூணுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதோட இப்போ வறுத்த வால்நட்டையும் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டி பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மிக்சர் ஜாரில் கொரகொரப்பாக வர வரைக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை நட்ஸை ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே கடாயில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உலர் கருப்பு திராட்சை, அது 1/4 கப் அளவு. அடுத்ததாக அத்திப்பழம், ஒரு 6லேருந்து 7 அத்திப்பழங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த லட்டுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக பேரிச்சம்பழம் ஒரு அரை கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டால் போதும். ஏன்னா இதில் ஹீட் லைட்டாக ஏறினா போதும். நம்ம ஃபஸ்ட்டு பாதாம், பிஸ்தா, முந்திரி அதெல்லாம் வதக்கணும்ல, அந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும்னு தேவையில்லை. லேசாக இந்த ஃப்ரூட்ஸ் மேலே கொஞ்சம் சூடு ஏறினா போதும். அந்த அளவுக்கு நம்ம இதை அடுப்பில் வச்சுருந்தா போதும். சூடு ஏறினதுக்கப்புறமா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவும் இந்த கடாய் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்தோம்ல பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் போட்டு அரைச்ச அந்த கொரகொரப்பான பவுட்ரை இந்த கடாயில் தட்டிட்டு அந்த மிக்சர் ஜாரில் நம்ம லைட்டாக சூடேற்றி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ட்ரை ஃப்ரூட்ஸ், அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்க்குறதுக்கு புளிப்பு மிட்டாய், அதாங்க இலந்த பழ மிட்டாய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு ஒரு பேஸ்ட்டு கிடச்சிரும். அந்த பேஸ்ட்டை கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற நட்ஸ் பவுடரோடு சேர்த்துட்டு கையில் இந்த மாதிரி நெய்யை தடவிக்கோங்க. இப்போ ட்ரை நட்ஸ் பவுடரையும் ட்ரை ஃப்ரூட் பேஸ்ட்டையும் நல்லா பிசைஞ்சு விடணும். கையில் நெய் தடவி இருக்கிறதுனால நமக்கு ஒட்டாமல் எப்படி மாவு பிசைவோம் அந்த மாதிரி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில், அதாவது பர்ஃபி மாடலில் வேணும்னா கட்டை ஷேப்லையும், இல்லை லட்டு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம். லட்டு மாதிரி செய்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் கையில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக எடுத்து பந்து போல் நம்ம உருட்டி எடுத்துட வேண்டியதான். எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் ட்ரை நட்ஸும் சேர்த்து ஒவ்வொரு டப்பாவில் வச்சுருந்தா கூட அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றதுக்கு சில நேரம் பெரியவங்க நாமளே எரிச்சல் படுவோம், இல்லை சோம்பேறிப்படுவோம். அப்படி இருக்கும்போது குழந்தைங்க எப்படிங்க சாப்பிடுவாங்க? இந்த மாதிரி நம்ம ஒரு லட்டாக பிடிச்சி வச்சுட்டோம்னா குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாமளும் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்றுன்னு 2 லட்டு டெய்லி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் கூட டெய்லி ஒரு லட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பேரிச்சம்பழத்தில் சுகர் இருக்குது அப்படின்னாலும் 1லேருந்து 2 பேரிச்சம்பழம் டெய்லி சாப்பிட்லாம். அதனால் இந்த லட்டை அவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹெல்த்தியான லட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹெல்தி லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஹெல்த்தியான லட்டை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி வீடியோஸை நம்ம சேனலில் நான் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.